welcome back to the channel Beautifying. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹால் வீடியோங்க. ஸ்கின் கேர் ப்ளஸ் மேக்கப் பொருட்கள்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹால். அண்ட் இது வந்து நைக்கால இருந்து வாங்கினேன். நைக்கால வந்து பாத்தீங்கன்னா பிங்க் ஃப்ரைடே சேல் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அந்த பீரியட் அப்போ வாங்கின ஒரு சில பொருட்கள். அண்ட் இது என்னோட கை காசு போட்டு வாங்கின பொருட்கள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 13,000 to 14,000 கிட்ட என்னமோ அமௌண்ட் வந்திருந்தது. பட் ஆனால் வந்து டிஸ்கவுண்ட்லாம் போக ஐ பேட் அரௌண்ட் 11,000 rupees கிட்ட வந்து பே பண்ணேன். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன், என்னோட விஷ் லிஸ்ட்டில் இருந்த ஒரு சில ஐட்டம்ஸும் வந்து கண்டிப்பாக இதை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த ஐட்டம்ஸ் வாங்கினதுக்கு பின்னாடியும் ஒரு சில கதைகள்லாம் இருக்குது, அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரஸ்ட்வர்தி. நான் கண்டிப்பாக டெஃபினெட்லாக ரீபர்ச்சேஸ் பண்ணுற ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேண்டி வாங்கினேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஆல்ரெடி என்னோட டப்பா காலியில் வந்து இந்த ப்ராடக்ட் காமிச்சேன் இல்லையா? ஸோ நான் சொன்னால் அதை செஞ்சுருவேன். ஓகேங்களா? அந்தளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்கும். அண்ட் இது நாள் வரைக்கும் டச்வுட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாங்கி அக்கா எனக்கு இது மொக்க போட்டுச்சு அப்படின்னு கூட இது நாள் வரைக்கும் ஒரு கமெண்ட்டும் வந்ததில்லை. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நம்பி வாங்கி நீங்களும் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகேங்களா? அது நல்லா இருக்கும்னு வேறு நிறைய தடவை நிறைய டிஎம் வந்து பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் எஸ் நான் ரீஸ்டாக் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து ரீஸ்டாக் பண்ணதான் பாட்டில் பக்கம் வந்தாலே அந்த மனம் வேறு லெவலில் தூக்குதுங்க. வேறு லெவல். நிஜமாமே ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். அண்ட் இது வந்து அரௌண்ட் 400 rupees கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டவ்வோட ரிலாக்ஸிங் கேர் நரிஷிங் பாடி வாஷ். ஸோ இதில் வந்து ஷியா பெட்டர் அண்ட் வெனிலா இருக்குது. ஸோ இதை ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல மெயினாக இந்த ஒரு வின்டர் சீசனுக்கு நல்ல ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கும் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இது வந்து பம்ப் மாடலில் இருக்கிறனால சூப்பர் கன்வீனியன்ட். அழகாக நீங்கள் வந்து இப்படி ஜஸ்ட் பம்ப் பண்ணிவிட்டு அப்புறம் லேதர் பண்ணிக்கலாம். உடம்புல வச்சு தேய்ச்சிக்கலாம். எடுத்து பாட்டில் எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி ஊற்றி கீழே பாதி எல்லாம் போகிறது பதிலாக அழகாக நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ அடுத்தது இந்த ப்ளம்மோட வெனிலா கிரெமெலோ பாடி லோஷன் தாங்க. ஸோ இந்த பாடி லோஷன் வந்து லைக் ட்ரை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு பாடி லோஷன் வந்து தீந்துருச்சு. சரி கரெக்டாக வந்து நம்ம போடுறதுக்கு இது நல்ல பெரிய பம்ப் மாடல் இருந்ததா தூக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணேன். ஸோ கார்ட்டில் ஆட் பண்ணோடனே எனக்கு டவுட்டாக இருந்தது, ஐயோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு பிடிக்குமா? சம்டைம்ஸ் ப்ளம்மோடது வந்து ஓவர்பவரிங்காக இருக்கும். ஐயோ அது மாதிரி வந்துருமா சொதப்பிடுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லக்கிலி நான் வந்து வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இதோட ஃப்ராக்ரன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே வந்து சொல்லலாம். எனக்கு அந்த லக்ஸுரி ப்ரீமியமான ஒரு ஃப்ராக்ரன்ஸில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ப்ளம்மோட ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் தான் ஓவர் பஞ்சண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது பாதரிங்காக இருக்கும். பட் இது வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ப்ளம்மோட இந்த பாடி லவிங் பாடி மிஸ்ட் தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஆக்சுவலாக அந்த காம்போ இதில் தான் வாங்கினேன். ஃப்ராக்ரன்ஸ் வந்து சம்டைம்ஸ் இதை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மூக்கு மூடிக்கணும். அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஆல்கஹால் ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த மிஸ்ட் வந்து நம்மளுக்கு சப்சைட் ஆன பிறகு தான் வந்து அந்த ஒரு ரிலாக்ஸிங் ஸ்டேட்டுக்கு நான் போவேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ப்ரீதினே பண்ண மாட்டேன், அப்படியே மூக்கு அடைச்சிப்பேன். ஆனால் அதோட ஃப்ராக்ரன்ஸ் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நிறைய தடவை நான் வெளியே போகும்போது அக்கா என்னக்கா, அதுவும் மெயினாக நம்மளோட ஸ்டாஃப்ஸ் தான். நான் வந்து இப்போ மாலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த பர்ஃப்யூம் அடிச்சு போனேன், அக்கா என்ன ஃப்ராக்ரன்ஸ்க்கா, நீங்கள் பக்கம் வந்தாலும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இதுக்கே வந்து சாரும் ப்ளம்மோட இந்த ஒரு பாடி மிஸ்ட் தான் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ். பட் போடும் போது கொஞ்சம் காட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அது சப்சைட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து ஃபேஸுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். டாட் & கேயோட ஸ்கின் கேர் பொமோகிரானேட் அண்ட் பெப்டைட் வித் ரீஸ்டோர் மாய்ஸ்சரைசர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SPF 30 இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடுவார். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு மாய்ஸ்சரைசரை வந்து ஸ்கிப் பண்ணிடுவார். நான் சொல்லுவேன், சன்ஸ்க்ரீன் மட்டும் போடாத மாய்ஸ்சரைசரும் சேர்த்து போடு அப்படின்னு. அவர் 2-in-1 பர்பஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வாங்க அப்படின்னாரு. ஸோ ஆல்ரெடி இது நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தது. ஆக்சுவலாக இதை எந்த விதமான ஆக்னே பிரேக் அவுட்ஸு இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு தொப்பி போட்ட தாத்தாவை தான் வாங்கியிருக்கேன். இந்த தொப்பி போட்ட தாத்தா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மாய்ஸ்சரைசர் மாதிரி வித் SPF-ஓட இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து காமிச்சிருக்கோம். பியூட்டிஃபுல்லான பொருள். மறுபடியும் இதை வந்து மறந்துட்டேன் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறமேட்டு எந்த பொருள் நம்மளுக்கு போட்டால் காலையிலேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதாவது வெளியே போனாலும் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனோட SPF ஃபேக்டரோட இருக்கும் அப்படின்னு தேடும் போது என் மண்டையை போட்டு கபாலத்தில் யோசிச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்துச்சு. இவ்வளோ ஹைப்பெல்லாம் இல்லை. இது பார்த்தோன்னே இது வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணி இதை வந்து வாங்கிட்டேன். பிகாஸ் இதில் வந்து பெப்டைட் இருக்குது. அண்ட் தென் இது வந்து நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுங்க. அதனால தான் வாங்கினேன்.
இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் கான்ஷியஸ் கெமிஸ்டோட சன்ஸ்க்ரீன் இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃபேவரட் அண்ட் இதுதான் நீ மறுபடியும் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரு பொருள். பிகாஸ் இது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஃபேஸில் போட்டாலும் ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து அந்த ஸ்டிக்கி ஆகாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவருக்கு வந்து ஆக்னே ஸ்கின்னால அவருக்கு டக்குன்னு ஆயிலி ஆகிடும். வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்கனால இன்னும் ஆயிலி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். டஸ்ட் வந்து ஃபேஸில் படிகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் இது ரெகுலர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபேஸில் வந்து அந்த பிரைட்னஸும் இருக்குது. அந்த ட்ராவல் அப்போ வந்து வெளியே போயிட்டு வந்து அப்படியே டல் ஆகும்ல, அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கறனால இது அவர் கேட்டே வாங்கினார். இதை நீ போடு, இந்த கலர் டியூப் போடு அப்படின்னாரு. எந்த கலர் டியூப் அப்படின்னா அதுக்கு பேர் இருக்கும்ல சொல்லு அப்படின்னா அவர் வந்து இல்லை எனக்கு பேர் தெரியாது, இந்த பர்பிள் கலரில் ஒரு டியூப் இருக்கும்ல அந்த டியூப்பை போடு அப்படின்னாங்க. ஸோ இதுதானா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த டியூப்பை வந்து போட்டார். அண்ட் அதனாலேயே வந்து நான் இதை வந்து விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். அண்ட் அதை வந்து ஆர்டரும் பண்ணியாச்சு, வந்தாச்சு. அண்ட் இது நல்லா இருக்குங்க, டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை இட் அவுட். அடுத்தது இது காமாவோட இந்த ஆயுர்வேதா சோப்பு. இது வந்து தன்மை குட்டிக்கு இந்த நலுங்கு மாவை நான் வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். மறுபடியும் நலுங்கு மாவு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் யூஸ் பண்ணுறதுக்கு. அதோட ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. அது இடையில வந்து இது என்னோட விஷ்லிஸ்ட்டில் இருந்தனால இதையும் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து அவரோட ஃபேஸ்க்கு அவர் வந்து யூஸ் பண்ணுவார். காமா ஆயுர்வேதோட இந்த ஒரு டர்மரிக் ஸ்கின் பிரைட்னிங் சோப் வந்து அவர் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி இதாக வந்து க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரே அடியாக நீங்கள் எடுத்து தேய்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மொத்த ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ குட்டி குட்டியாக வந்து க்யூப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அதை கரைஞ்சாலே வழவழ மாதிரி ஆகிடும். அந்த வழவழ தன்மை வந்து ஃபுல் சோப்புக்கும் படராமல் அந்த ஒரு குட்டி க்யூப்னா அந்த குட்டி க்யூப் வந்து 1 வீக்கில் நம்ம முடிச்சுட்டு அடுத்த க்யூப் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே இதோட வேல்யூ ஃபார் மணி. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து சொல்கிறேன். ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் இதை வந்து சொன்னேன். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்ல ஒரு சோப்பு. ஆர்கானிக்காக நம்ம வந்து வீட்லேயே சுத்தமான முறையில் வந்து குளியல் பொடியை வந்து தயாரித்தோம். ஸோ அந்த குளியல் பொடிக்கு இந்த அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்ச் சோல்ட் அவுட். எல்லாமே இனி ப்ரீ புக்கிங்கில் தாங்க போயிட்டுருக்கு. ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து 500 grams 1/2 கிலோ வேணும் அப்படின்னு வந்து அப்படியே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு எங்களை நம்பி இந்த ப்ராடக்ட் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு நம்பிக்கை என் பேரில் நீங்கள் வாங்கும்போது அதோட குவாலிட்டி அடிச்சுக்க சான்ஸே கிடையாது. இப்போ வந்து நாங்கள் செகண்ட் பேட்ச் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இனி வர ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் தான். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ப்ராடக்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. டேன் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகி உங்களுக்கு நல்ல ஃபேஸ் வந்து க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் அண்ட் மெயினாக வந்து அந்த பிரைட்னஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு த்ரூ அவுட் த டே அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ சேஃபுங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப சேஃப். நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ அஷ்யூர் பண்ணி சொல்கிறேன்னா அவ்வளோ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் சில பேர்லாம் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் ஏது அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. பிகாஸ் வி ஆர் ஸ்டார்ட் அப். நம்ம வந்து இப்போ வந்து இந்த இன்க்ரீடியன்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேஃபான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம கையால் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரியே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான். சரிங்களா? அவங்க யாரோ பயன்படுத்த போகிறாங்க எப்படியோ இருக்கட்டும் அப்படின்லாம் கிடையாது. நான் ஒவ்வொருத்தரும் நான் அவ்வளோ கேர் பண்ணுவேன். நீங்களாக இருந்தாலுமே ஒரு கேர் பண்ணுவேன். அப்போ உங்கள் குழந்தைங்கன்னா எந்த அளவுக்கு கேர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்ஸ் தான் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் ப்ரீ புக்கிங் ஆர்டர் பேஸில் தான் போகுதுங்க. அதையும் வந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போவே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக வந்து அதை வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஏமாத்தலாம் மாட்டோம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா குளியல் பொடி இருக்குது, எண்ணெய் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு தலைக்கு ஹேர் பேக் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 பொருள் தான் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வேறு பொருட்கள் வந்து R&Dயில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்றுனா நாங்கள் வந்து சொல்கிறோம். அதெல்லாம் வந்து என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? எப்படி போகுது, என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறோம். கொஞ்சம் அப்படியே இப்படி ஏறிட்டுருக்கோம், அதை விழுந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அப்படியே மெல்லமாக படி ஏறும்போது பிரம்மாண்டத்தை நான் கண்டிப்பாக உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த ஹாப்பி நோட்டோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்துலாம். எஸ், refilled with this beautiful bottle, இந்த டாட் அண்ட் கீயை
ஓட ஷாம்பு. இது இப்போ இந்த பாட்டிலில் தான் சைஸில் தான் வருதுங்க, பெரிய பாட்டில் சைஸில் வரல. எனக்கு வந்து இங்கே ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் இதை தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மறுபடியும் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பிரேக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுது. அடுத்தது நம்ம R&Dயில் ஷாம்புவும் பண்ணுறோம், நல்ல ஒரு ஷாம்புவாக பண்ணணும், அதுதான் என்னோடய மைண்டில் வந்து ஒரு டார்கெட்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து பார்த்திங்கன்னா லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சிரம். இது வந்து என்னோட செல்ஃப் யூஸ்க்கும் என்னோட கிளைண்ட்ஸோட யூஸ்க்கும் ஓகேங்களா. இது வந்து நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து எண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ட்ரையாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு வேண்டி இந்த ஒரு சிரம் வந்து வச்சுருக்கேன். அண்ட் தென் அடுத்தது வந்து ஃபாக்ஸ்டெயிலோட ஓவர் நைட் க்ளோ மாஸ்க். இந்த ஒரு க்ளோ மாஸ்க் ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து நல்ல க்ளோ இருக்கும். இது பயன்படுத்த ரெகுலராக நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அடுத்த நாள் வந்து வாவ் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒன்ஸ் நிறுத்திட்டிங்கன்னா அவ்வளோதான், இதோட அந்த என்னது அது போயிடும், அவ்வளோதான். ஸோ அந்த க்ளோ ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கணும்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆன் அண்ட் ஆஃப் நான் வாங்குவேன், அப்புறம் விட்டுருவேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னா என் ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் லைக் எங்கள் 2 பேருக்கு ஒரே மாதிரி ஸ்கின்னால் அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்காரா. இது லென்த் அண்ட் வால்யூம். இது மார்ஸோட மஸ்காரா. அரௌண்ட் 270 அதுக்கு கம்மி கூட வந்துருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மஸ்காரா வந்து பேக்கேஜிங்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க. அண்ட் இந்த பேக்கேஜிங்கில் லென்த்தனிங்கும் இருக்குது, வால்யூம்னஸும் இருக்குது. ஸோ இது வந்து 2 சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஓகே, இந்த சைட்லேயும் இது இருக்குது, வாண்ட் இருக்குது, இந்த சைட்லேயும் வாண்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து லென்த்தன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து வால்யூம் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த பிரிசில்ஸ் அந்த அமைப்பில் இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து செல்ஃப் யூஸ் பர்சனலுக்கு வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ இந்த ஐ இன்ஃபெக்ஷன் இருக்கனால நான் வந்து எப்போவுமே ரொம்ப சேஃபாக ஒரு சில பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த காஜல், ஐலைனர், அதுக்கப்புறம் இது என்னது மஸ்காரா. ஸோ அதனால் வந்து ஒன்று லைக் 1 மந்த்துக்கு ஒன்ஸே நான் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது. 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம ஒவ்வொரு மேக்கப் பொருட்கள் மாற்றியே ஆகணும் ஓகேங்களா. ஸோ இந்த பொருள்லாம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண 3 மந்த்ஸ்லேயே கூடயும் நீங்கள் மாற்றிக்கலாம். பிகாஸ் ஐ ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் ஐயை வந்து நீங்கள் ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும். அண்ட் அதனாலேயே வந்து எனக்கு மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து மஸ்காரா மட்டும் வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது மஸ்காரா தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இந்த டவ்வோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி பாலிஷ் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ரஷ்டு மெக்காடேமியா அண்ட் ரைஸ் மில்க் இருக்குது. ஸோ இது வந்து பாடி ஸ்க்ரப்புக்காக வாங்கினேன். அண்ட் இது ஆல்ரெடி டவ்வில் வந்து ஒரு சில இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் இதை வந்து ட்ரை பண்ணதே கிடையாது இந்த எக்ஸ்ஃபோலியன்ட். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாறுது. ரைஸ் மில்க் இருக்குல்ல, அந்த ரைஸ் மில்கோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து வருது. பட் எனக்கு வந்து இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் லைக் நான் அரைச்ச மாவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் பேக்கேஜிங் ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் இட் இஸ் ஸ்பில்ட் ஆல் ஓவர். ஸோ இந்த லட்சணத்துக்கு வந்திருக்கா, ஏன் இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னே எனக்கு தெரியல. அந்த கேப்லலாம் கூட ஸ்பில் ஆயிருக்கு. மேபி யூஸ்ட் ஒன் நோ வாட் இல்லையே, இங்கே பாருங்கள். அண்ட் ஏதோ கெட்டுப்போன நாற்றம் மாதிரி வருதுங்க. இதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம வந்து அரிசி மாவை வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி தான் வருது. ஐயோ மொக்கையாயிடுச்சோ. இது ரொம்ப நாள் விஷயத்தில் இருந்தது. சரி இதையும் சேர்த்து போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு பட்டர் வெண்ணெய் அடித்து எப்படி இந்த கப்புக்குள்ளே போட்டுச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. வெரி நைஸ். ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அண்ட் இதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்பேட்டலாக கொடுத்துருக்காங்க. எடுப்போம். எடுக்கிறேன் வந்துச்சு க்ரீம் மாதிரி ஒரு வெண்ணெய் மாதிரி வருது. இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது வந்து சோப்பாக இல்லை வந்து என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த தங்கம் இதை பிடிங்க, இதை எடுத்துகிட்டு போங்க. சோப்பு இல்லை தன்மை, பாடி பட்டர் தான் போட்டு வாங்கினேன். ஐயோ என்ன இவ்வளோ திக்காக இருக்குது. இது வளவள ஆயிடுமா? அடுத்தது இந்த சார்லட் டில்பெரியோட ஏர் ப்ரஷ் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு இப்போ நிறையா முகூர்த்தம் டைம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து எனக்கு பேக் டு பேக் பிரைட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லைக் இந்த செட்டிங் மிஸ்ட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு மாதிரி ஆசை. அண்ட் நான் வாங்கணும்னு நினைப்பேன், பட் ஆனால் மறந்துட்டு போயிடுவேங்க. ஸோ இது வந்து ஆஃபரில் வந்தப்போ டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு பை திஸ் அப்படின்னு மாதிரி வாங்கியாச்சு. அண்ட்
டக்குன்னு தீந்துணும்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நமக்கு பேக் டு பேக் பிரைட்ஸ் இருக்கனால செல்ஃப் யூஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பிரைட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்குங்க. அதோட அந்த லைக் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிளப் பண்ணோம், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் இது போடும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகான ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்குறது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஏர் ப்ரஷ் ஃபினிஷ்ன்னு சொல்கிறது வந்து ஐ அக்ரி அப்பான். பிகாஸ் இதோட மிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மிஸ்ட் இப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படியே ஜஸ்ட் ஒரு லைக் அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அதோட ஃப்ராக்ரன்ஸும் ஜஸ்ட் வாவ். அண்ட் தென் இது வந்து போட்டுட்டு நம்ம ஃபேஸில் வந்து அந்த திட்டு திட்டாக தெரியாது. சம்டைம்ஸ் மேக் வந்து அந்த திட்டு திட்டாக தெரியும், அப்படியே போய் உட்காந்துக்கும். அது இட்ஸ் பிகம் ட்ரிக்கி திங் மாதிரி இருக்கும். மேக்கில் அந்த செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அது வந்து லாஸ்ட்டில் வர வர அந்த பம்ப் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ இது அந்த மாதிரி கிடையாது, ஃபுல்லாக வந்து நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து வாங்கியாச்சு. அண்ட் இதுக்கு இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கோட மைக்ரோ ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே இருக்குல்ல, அதுவும் வந்து இதே மாதிரி இருக்கும். அது இன்னுமே வந்து மைக்ரோ ஃபினிஷில் அப்படியே ஒரு டியூ ட்ராப் அப்படியே பண்ணி வந்து நம்ம முகத்தில் அப்படியே பட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுதாங்க அது அவுட்புட். அண்ட் ஓகே, இதுக்கு அடுத்தபடியே இந்த டெர்மாலாஜிக்கலோட ஃபேஸ் வாஷை வந்து வாங்கியிருக்கேன். இது டெய்லி கிளைகாலிக் கிளென்சர். இதோட அமௌண்ட் வந்து 750 rupees. அது மட்டும் இன்னைக்கு காலையில் பார்த்தேன், பிரைட்னிங் கிளென்சர். ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஃபேஸ் வாஷ் வந்து பயோடர்மா யூஸ் பண்ணி அண்ட் உங்களுக்கு காமிச்சு நான் டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்கின் தான். ஸோ அந்த சென்சிட்டிவான ஸ்கின்ல நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம் நல்லாவே பிரேக் அவுட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் சரி இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், இதை லைக் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி கேட்டேன். அப்போ ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம், அதாவது சின்ன சைஸ் வேரியண்ட்டில் நம்ம சாம்பிள் சைஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசு ப்ராடக்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். குட்டி டியூப் தாங்க, ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு ஐலைனர். நான் சொன்னேன் இல்லையா, இனிமேல் மந்த்லி என்னோட ஐலைனர், காஜல், அதுக்கப்புறமேட்டு என்னோட மஸ்காரா வந்து மாற்றியே ஆகணும். பிகாஸ் எனக்கு ஐ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அவ்வளோதான், ட்ரை ஐஸு, அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கனால நான் வந்து சேஃபாக என் கண்ணை பார்த்துக்கணும் அப்படின்னு மைண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதனாலேயே வந்து ஒன்று பார்த்து வாங்கிக்கிறது. அண்டு அடுத்தது ஐ கிட்ட போடுறதுனால இதுவுமே வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர். ஸோ இந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா கேரமல். அண்ட் இது வந்து நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷேடு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்ணுக்கு சார்ந்த பொருட்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அது தவிர்த்து இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது இன்னும் ஷிப்மெண்ட்டில் தான் இருக்குது. வந்து டெலிவரி ஆன பிறகு அது வந்து வீடியோவாக வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த குட்டி ஹால் வீடியோ. எப்படி இருக்குது, இதில் நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் எந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை.